வெல்கம் டு ஜென்சி ஜட்ஜ். இப்போ நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோட பார்ட் 9 பார்க்க போகிறோம். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் அ பேட்டன்டட் இன்வென்ஷன் பை எனி அதர் பர்சன் வித்தவுட் தி பெர்மிஷன் ஆஃப் தி பேட்டன்ட் ஓனர். இப்போ அந்த பேட்டன்ட் ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்காம கன்சென்ட் வாங்காம எனி பர்சன் அந்த பேட்டன்டட் ப்ராடக்டை யூஸ் பண்ணாங்கன்னா இட் டேர்ம்ட் அஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். எப்படி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஹவு டு ஐடென்டிஃபை பேட்டன்டட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்? அதுக்கான ஒன் ஆஃப் த டாக்ட்ரின் தான் டாக்ட்ரின் ஆஃப் ஈக்குவலன்ஸ். இட் இஸ் ப்ரொபோண்டட் பை யூஎஸ் ஃபெட்ரல் சுப்ரீம் கோர்ட். இந்த டாக்ட்ரினை வந்து ப்ரொபோன் பண்ணது யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து தான் வந்த டாக்ட்ரின். டாக்ட்ரின் ஆஃப் ஈக்குவலன்ஸுக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேஸ்னா வியன்ஸ் வெர்சஸ் டென்மியர்ட் 1854. இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, த இன்வென்டார் ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணி அதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பார். த டிஃபெண்டர் என்ன பண்ணுவார்னா, அதே இன்வென்ஷனை கொஞ்சம் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றி அவர் வந்து பேட்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவார். பட் த கோர்ட் வில் ரிஜெக்ட் தி ஆர்டர் பிகாஸ் அதோட ஃபங்க்ஷன் அண்ட் ரிசல்ட் வந்து ஏற்கனவே பேட்டன்டான இன்வென்ஷன் மாதிரியே இருந்தனால அந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஈக்குவலண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் அண்ட் கெமிக்கல் ஈக்குவலண்ட். மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட்னா அந்த 2 ப்ராடக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பட் சேம் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் இட் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட். கெமிக்கல் ஈக்குவலண்ட்னா 2 ட்ரக்குக்குமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் பட் சேம் ரிசல்ட் கொடுக்குறதுனா அது கெமிக்கல் ஈக்குவலண்ட். கோர்ட் வந்து வெதர் இட் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் ஈக்குவலண்டான்னு செக் பண்ணி அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து ரெமெடிஸ் தருவாங்க. இஃப் எது 2 சைட்லேயுமே வந்தாலுமே அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். நீங்கள் டிசைன் ஆர் ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு ஏற்கனவே பேட்டன்டான ஒரு ப்ராடக்டோட ரிசல்ட் தர சேம் ஃபங்க்ஷன் தர மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அதே மாதிரி ஒரு ட்ரக் ஆல்ரெடி பேட்டன்டான ட்ரக்கு மாதிரியே ஒரு சிம்லர் ட்ரக்கை டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போனண்ட்டில் நீங்கள் உருவாக்கி அதே மாதிரி சேம் ரிசல்ட் கொடுக்க வச்சிங்கன்னா அது கெமிக்கல் ஈக்குவலண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதுக்கான கேஸில் வந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் வெர்சஸ் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2009. பஜாஜ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தே இன்வென்டட் தி டிடிஎஸ்ஐ டிஜிட்டல் ஸ்பார்க் விச் இஸ் அ பிளக் இக்னிஷன் டெக்னாலஜி. டிவிஎஸ் வந்து அவங்க வந்து பஜாஜ் கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அதே மாதிரி அந்த பஜாஜ் கண்டுபிடிச்ச டிடிஎஸ்ஐ டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி மாதிரி ஒரு பிளக் இக்னிஷனை வந்து அவங்களோட வெஹிக்கிளில் ஃபிட் பண்ணாங்க. த கோர்ட் வந்து இது ஒரு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்லி டிவிஎஸ் மேலே லயபிள் ஆக்குனாங்க. பட் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் அவங்களோட இஷ்யூஸை வந்து அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஹவு டு ஐடென்டிஃபை இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டில் நம்ம வந்து செகண்ட் டைப் பார்க்க போகிறது ட்ரிபிள் ஐடென்டிட்டி டெஸ்ட். ட்ரிபிள் ஐடென்டிட்டி டெஸ்ட்டில் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெதர் இட் சேம் ஃபங்க்ஷன் பண்ணுதா, ஆர் சேம் வேலை மெத்தடில் இருக்குதா, ஆர் சேம் ரிசல்ட் தருதா. இஃப் இட் கேஸ் லா ஃபார் ட்ரிபிள் ஐடென்டிட்டி டெஸ்ட் கிரேவர் டேங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கோ வெர்சஸ் லிண்டே ஏர் ப்ராடக்ட்ஸ் 1950. லிண்டே ஏர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வெல்டிங் காம்போசிஷனுக்காக பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. அது ஒரு எலக்ட்ரிக் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அதில் அவங்க வந்து மேக்னீஸ் சிலிக்கேட்டை வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது கிரேவியர் டேங் வந்து சிமிலர் வெல்டிங் ஃப்ளட்ஸை அவங்களும் இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் தே யூஸ்ட் மெக்னீஷியம் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்னீஸ். கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா தே யூஸ்ட் தி ட்ரிபிள் ஐடென்டிட்டி டெஸ்ட் ஈவன் தோ த கெமிக்கல் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது ஒர்க்கான வே அண்ட் கொடுத்த ரிசல்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ கிரேவியர் டேங் வந்து மேக்னீஸ்க்கு பதிலாக மெக்னீஷியம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணிருச்சு. 3வது டெஸ்ட் டு ஐடென்டிஃபை பேட்டன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து கலரபிள் இமிட்டேஷன் ஆஃப் பேட்டன்டட் இன்வென்ஷன். காப்பிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் மென்ஷன்ட் இன் தி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டூயிங் ஸ்மால் சேஞ்ச் டு ஹைட் த காப்பிங். இப்போது அதோட எசென்ஷியல் ஃபீச்சர்ஸே காப்பி பண்ணி அதை மறைக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணுற போது தே ஆர்
மேக்கிங் கலரபிள் இமிட்டேஷன் ஆஃப் பேட்டன்டட் இன்வென்ஷன். அதை வந்து கலரபிள் இமிட்டேஷனாக பண்ணி பட் தே ஆர் ஹைடிங் இட். இது பண்ணும்போதும் தே ஆர் ஆல்சோ மேக்கிங் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டன்டட் ப்ராடக்ட். கலரபிள் இமிட்டேஷனுக்கான கேஸில் வந்து ஸ்ட்ரக்ஸ் லிமிடெட் வெர்சஸ் மகாராஜா அப்ளிகேஷன் லிமிடெட். ஸ்ட்ரக்ஸ் லிமிடெட் கிட்ட ஒரு ஒரு பேட்டன்ட் இருக்கு. அது எதுலனா தெர்மல் கட் அவுட் சேஃப்டி டிவைஸ் இன் எலக்ட்ரிக் கெட்டில். எலக்ட்ரிக் கெட்டில் வந்து ஹீட் அதிகமாகும் போது டைரக்டா அதோட பவர் சப்ளையை ஆஃப் பண்ற மாதிரி ஒரு டிவைஸை வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிவைஸுக்கு அவங்க கிட்ட பேட்டன்ட் இருக்கு. மகாராஜா அப்ளிகேஷன்ஸ் வந்து அதே எலக்ட்ரிக் கெட்டில்ல இருக்க தெர்மல் கட் அவுட் சேஃப்டி டிவைஸை வந்து அவங்களோட கெட்டில்ல வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ த கோர்ட் டிக்ளேர்ட் இட் அஸ் லிட்ரல் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அதாவது டைரக்டா அது வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ மகாராஜா அப்ளிகேஷன் வந்து டேமேஜஸ் வந்து ஸ்ட்ரக்ஸ் லிமிடெடுக்கு வந்து பே பண்ணணும்னு ஜட்மெண்ட் வந்துடும். யாரெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஃபைல் பண்ணலாம்? ஓனர் ஆர் கோ ஓனர். இப்போ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து நடந்தது வந்து அந்த ஓனரோட ப்ராடக்ட் மேலே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்துருந்துச்சுன்னா தென் த ஓனர் கேன் ஃபைல் இட் ஆர் தி கோ ஓனர். அந்த ப்ராடக்டை இன்வென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண கோ ஓனர் கேன் ஆல்சோ ஃபைல் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அசைனி ஓனர் அசைன் பண்ற ஆளால போய் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சூட் ஃபைல் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சி. எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சினா இந்த ஓனர் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சி கிட்ட எல்லா ரைட்ஸையும் கொடுத்துருப்பாரு. ஈவன் எவ்ரி ரைட்ஸ் இஸ் given டு த எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சி. அந்த எக்ஸ்க்ளூசிவ் லைசன்சி கேன் ஃபைல் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். கம்பல்சரி லைசன்சி. கம்பல்சரி லைசன்சியை நம்ம வந்து இனி அடுத்து வர பார்ட்ல பார்க்கலாம். கம்பல்சரி லைசன்சி கேன் ஆல்சோ ஃபைல் ஃபார் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம அடுத்து பார்ட் 10ல ரெமெடிஸ் இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட் பார்க்க போகிறோம்.